53 4, 5 வசனத்தை படிங்கள வேகமா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாய் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கத்தை சுமந்தாரு. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு, நம்ம என்ன நினைச்சோம்னா தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் அப்படி தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் சிலுவையில ஆண்டவர் காயப்பட்டார்னா நம்முடைய மீறுதல் நிமித்தம். சொல்லுங்க, நம்ம அதுதான் காரணம். அதை முதல்ல நாம மனிதர்களாகி நாம புரிஞ்சுக்கணும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நம்ம அக்கிரமத்தினால அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. பாத்தீங்களா, நம்ம எல்லாருக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும்படி அவர் என்ன பண்ணாரு? ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இவ்வளவு காரியம் அந்த சிலுவையில நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். அதனால சமாதானம் வருது, ஆசீர்வாதம் வருது, எல்லாம் வருது. தழும்புகளினால் சுகம் வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அத்தனைக்கும் காரணம் நாம தான். ஆனா நமக்காக அவர் காயப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்கு சமாதானத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். அதனால நமக்கு சுகம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, அக்கிரமம் மன்னிக்கப்படுகிறது, சமாதானம் வருகிறது, இதெல்லாம் வருகிறது. இதை நாம பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ண வேணும்னு நாம் பார்த்துட்டு வரோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாம் என்னிடத்தில் வரணும். 2வது இயேசு நுகத்தை சுமக்கணும். 3வது அவருடைய உபதேசத்தை பின்பற்றணும். அத முதல் பாயிண்ட் பார்த்தது. அப்ப எல்லாம் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வரணும், அவரிடத்துல வரணும். அவருடைய நுகத்தை நாம ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய உபதேசத்துல நம்ம நடக்கணும். அடுத்தது பார்த்தோம், மரத்தை குறித்து பார்த்தோம், வசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம். தாவீது சொன்னாரு, உங்க வாழ்க்கையில முதலாவது இந்த வேத வசனத்தின் மேல் எப்படி இருங்க? பிரியமாயிருங்க. வேத வசனம் இல்லாம சிலுவையின் ஆசீர்வாதம் வராது. புரிதனகுற அலையிலேயே சொல்லுங்க. நான் பைபிளே படிக்க மாட்டேன், பைபிள் பிரசங்கமே கேட்க மாட்டேன், பிரசங்க நேரத்தில் நல்லா தூங்குவேன், பிரசங்கத்தை கீழ்ப்படிய மாட்டேன். ஆனால் எனக்கு பைபிள் அந்த கல்வாரி அன்பு, கல்வாரியில ஆண்டவர் ஜெயித்த கல்வாரியில எனக்கு உருவாக்கின அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சா வராது. அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த வசனத்தின மேல நீங்க என்ன பண்ணுங்க? பிரியம் வைத்து இரவும் பகலும் வேதத்தில் எப்படி இருங்க? தியானமா இருங்க. ஏன்னு சொன்னா இந்த வசனம் தான் நமக்கு ஆகாரம், இந்த வசனம் நமக்கு தண்ணீர், இந்த வசனம் தான் நமக்கு வெளிச்சம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்வதற்கு ஆகாரம் வேணும், தண்ணி வேணும், வெளிச்சம் வேணும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ந்து பரலோகம் போகணும்னா இந்த வேதம் என்கிற ஆகாரம் வேணும், வேதவசம் என்கிற தண்ணீர் வேணும், இந்த வேதவசனம் என்கிற வெளிச்சம் நமக்கு வேணும். புரிதன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப இது 3 நமக்கு ஆவிக்குரிய ஆத்மாவுக்கு தேவையா இருக்கிறதுனால, அது நம்ம பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வசனங்களா இந்த வசனம் இருக்கிறதுனால, தினமும் தேவ பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமானது என்னது? வேத வசனம். அதை வாசித்து தியானித்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுவுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. இந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருந்தா பாருங்க, நீங்க என்ன வேலை செய்தாலும் அது சக்சஸ் ஆகுமா? செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். அதற்கு இந்த வசனம் தான் நமக்கு உயிர், வசனம் தான் வெளிச்சம், வசனம் தான் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில செய்யும். அப்போ சிலுவையில ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா இங்க வேத வசனத்தை நம்ம பார்க்கணும், இதை கவனிக்கணும், இதை தியானிக்கணும், இதை வாசித்து இது கீழ்ப்படிந்தீங்கன்னா சிலுவையில பட்ட பாடுகள் வீண் போகாது. புரியுதுன்னா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சுமந்தது வீண் போகாது, இயேசு நமக்காக மரித்தது வீண் போகாது, இயேசு நமக்காக உயிரோடு எழுந்தது வீண் போகாது, இயேசு சிந்தின ரத்தம் வீண் போகாது. இல்லை என்றா எல்லாமே வீண் போயிரும், வீணாயிரும், அத்தனையும் வீணாயிரும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. ஆண்டு அதுக்கு தான் பைபிள் நம்மளை படிக்க சொல்ல. புரியுதுன்ற ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம்.
வேத வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அந்த வசனத்தை குறித்து தாவீது சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்வோம். இந்த வசனத்தினுடைய இன்னும் ஆழமான அந்த உயிர் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 19:7 வாசிங்களே. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் பதில கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. எத்தனை விஷயம் அதுல இருக்க பாருங்க. கர்த்தருடைய வசனம் முதல்ல என்னவா? குறைவற்றது. இன்றைக்கு என்னென்ன விஷயத்துல நீங்க குறைவா இருக்கிறீங்க, அந்த குறைவை எல்லாம் இந்த வசனம் நிறைவாக்கும். பணம் இல்லையா, பொருள் இல்லையா, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, படிப்பு இல்லையா, ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, எது இல்லை, எல்லாவற்றையும் இந்த வேத வசனம் அடக்கி வைத்து இருக்கிறது. புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதான் அவர் சொல்றாரு, இந்த வேத வசனம் முதல்ல குறைவற்றது அப்படின்னு என்னது? ஒரு குறை கிடையாது பாருங்க, ஒரு குற்றம் சொல்ல முடியாது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில என்னென்ன வேணும் எல்லாம் இங்க இருக்கு. பைபிள் ஆண்டவர் சொன்ன, ஒருவன் ஞானத்தில் குறைவல்லவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க. ஞானம் இருக்கு, பணம் இருக்கு, அறிவு இருக்கு, பொக்கிஷம் இருக்கு, எல்லாமே இந்த வசனத்துல இருக்கு. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். இன்னும் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஜெபிக்கிறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் கரெக்டு. ஆனா என்ன பண்றது இல்ல? பைபிள் படிக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, பைபிள் தியானிக்கிறது இல்லை, வசனத்தை நேசிக்கிறது இல்லை, வசனத்தை மனப்பாடம் பண்றது இல்லை, வசனத்தின்படி நடக்கிறது இல்லை. அதான் மிக மிக முக்கியம். நீங்க வசனத்தின்படி நடக்காம என்ன செய்தாலும் முட்டை தான். கடைசியில கூட்டி கழிச்சிட்டு கீழே என்ன பண்ணுவாங்க? முட்டை மார்க் போடுவாங்க. முட்டை தான் போடுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் 5வது பாஸ் பண்ணி 6வது போனேன். ஹைஸ்கூலுக்கு போனேன். எனக்கு விஷயம் தெரியல. அங்கே தமிழ் டீச்சர் ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ணி எழுத சொல்ல கொடுத்தாங்க. ஹோம்ஒர்க்கு, அது டெஸ்ட்டு. அதை கஷ்டப்பட்டு படிச்சிட்டேன். தமிழில் படிச்சுட்டேன், ஃபுல்லாக எழுதிட்டேன். அது ஒரு பேஜ் வரும், அப்படியே மனப்பாடம் எழுதி வச்சுட்டேன். மறுநாள் போகிறேன், 100க்கு 100 மார்க்கு, நமக்கு கட்டாயம் 100 மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பேப்பருக்காக ஆசையம் பார்க்குறேன். பேப்பர் வாங்கி பார்த்தா முட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே முட்டை வக்குனாய் போச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி முட்டை அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்புறம் டீச்சர் சொன்னாங்க, நீ எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கிற, ஆனால் கமா போடுற இடத்துலையும் புள்ளி வைக்கிற இடத்துலையும் வைக்கல. என்ன பண்ணல? ஒவ்வொரு வார்த்தைக்குன்னு எம்மா போட்டிருக்கணும், கமா போட்டிருக்கணும். எங்கே அதுதான் அந்த செய்யல்னா, தமிழ் செய்யல்னா அந்த முக்கியம். நீ அதை விட்டுட்டு இருக்கிற. ஆனால் மனப்பாடமே எழுதி வச்சிருக்கிற. அதனால் உனக்கு என்ன மார்க்கு? முட்டை மார்க் தான் வரும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல தான் வேதத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், பேய் ஓட்டுறோம், பிசாசை துரத்துறோம், அற்புதங்களை செய்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், பிரசங்கம் அழகாக பண்ணுறோம், டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் கரெக்டு. கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்னா என் கதை தான் முட்டை மார்க்கு தான் அங்கே இருக்கு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது பாருங்க. மத்திய எழுதின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல இயேசு அழகா சொல்றாரு பாருங்க. என் வார்த்தையை கேட்டு அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, பாருங்க, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க? இயேசு நாமத்துல பொய் தீர்க்க தரிசனம் இல்ல, சரியான தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தீர்க்க தரிசனம். உங்க வாழ்க்கையில நடந்தது, நடக்க போறது அப்படியே இயேசுவின் நாமத்துல சொல்லி இருக்கிறாங்க. அதனால்தான் இவங்க இயேசுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படியே சொல்லி இருக்கிறாங்க. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. பாத்தீங்களா? இயேசு நாமத்துல யாரை துரத்தி இருக்கிறாங்க?
பிசாசை துரத்தி இருக்கிறாங்க. ஆனா எதை கீழ்ப்படியில இவங்க? வசனத்துக்கு கீழ்ப்படியில. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, பேயை துரத்தி இருக்கிறாங்க. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா ஒரு அற்புதம் என்பார்கள். கிடையாது. எத்தனை அற்புதம்? அநேக அநேக அற்புதம். அற்புதம்னா அற்புதம், நிறைய அற்புதம் செய்திருக்கிறாங்க. ஆனா அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. முட்டை மார்க் வந்துச்சு பாத்தீங்களா? எல்லாம் செய்திருக்கிறாங்க, ஊழியம் செய்திருக்காங்க. ஆனா மார்க் என்ன மார்க்கு? முட்டை வந்திருக்கு பாருங்க, 0 வந்துருச்சு பாருங்க. உங்களை அறியன்ட்டார். அவங்க எப்படி அதிர்ச்சி அடைந்திருப்பாங்க பாருங்க. என்னை விட அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே. அப்ப பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, தீர்க்கதரிசி சொல்றதுல அக்கிரமா? அப்படி அர்த்தம் அல்ல. அது அதனுடைய அர்த்தம் அல்ல. நீ வேதத்துக்கு கீழ்ப்படியாம, வேதத்தை வாசிக்காம, வேதத்தை தியானிக்காம, வேதத்தின் அடிப்படையில ஊழிய செய்யாம நீங்க எதை செய்தாலும் அது அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார். புரிதலுகிறாள் இல்லையா? சொல்லுங்க. இயேசு வேத வசனத்தை தான் மகிமைப்படுத்துவார். நீங்க இயேசுவை எவ்வளோ பெரிய செலை வச்சு கும்பிட்டாலும் அதெல்லாம் அவர் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டார். புரியுதா? 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டார். நீங்க 40 நாள் உபவாசம் போட்டாலும் அதுக்கெல்லாம் அவரை மயக்க முடியாது. இயேசு அப்படியெல்லாம் மயக்க முடியாது. ஆனா நீங்க ஒரு அதிகாரம் வாசி தியானித்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அப்படியே அவங்கள நேசிப்பார். ஏன் இயேசு நேசிக்கிறார் வசனத்தைனா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் இயேசு நம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சகல பிரஸ்தாபம், உலகத்திற்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரன், கோள்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த எல்லா படைப்பை பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு எது மகிமை? வசனம் தான் மகிமை. முதல்ல வசனத்தை தான் ஆண்டவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி தான் நம்ம நடக்கணும், வசனத்தை தான் நீங்க நேசிக்கணும், வசனத்தை தான் நீங்க வாசிக்கணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன். இயேசு என்ன சொல்றார்? நான் உங்களை நியாயம் தீர்க்க வரவில்லை, நான் உங்களை மன்னிக்க ரட்சிக்க வந்திருக்கிறேன். இயேசு எதுக்கு வந்தார்னா, நம் பாவத்தை மன்னிக்கவும் நம்முடைய ரட்சிக்கவும் தான் பூமிக்கு வந்திருக்கிறார். நியாயம் தீர்க்க இயேசு வரல. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உங்க கையில் இருக்கிறது இந்த வசனம், இந்த வசனமே உங்களை என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கோ. இந்த வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்கோ. அதனால நீங்க வசனத்தின்படி நடந்துக்கங்க, என்ன நம்பி ஏமாந்துடாதீங்கன்றாரு இயேசு. அதாங்க சொன்னார், கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. முதல்ல எதை படிங்க? பைபிளை படிங்க, பைபிளை நேசிங்க, பைபிளை படி நடங்க. அதெல்லாம் தானா நடக்கும். நான் தானா உங்களுக்கு செய்யறேன். நீங்க முதல்ல என்ன நம்பி என்ன பிடிச்சி நீங்க ஏமாந்துடாதீங்க நம்மளை எச்சரிக்கிறார். அப்ப முதல்ல எதை கத்த கனப்படுத்துகிறா? வேத வசனத்தை கனப்படுத்துகிறா. அதனால தான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறா, நீங்க முதல்ல எதை நேசிங்க. அதான் தாவீது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் மேல நிக்கிறேங்கிறாரு. எங்க நிக்கிறாரா? வார்த்தையின் மேல நிக்கிறார். சரி, அப்படி நம்ம வசனம் படிக்கல, வசனத்துப்படி நடக்கல, வசனத்தை கேட்கல, ஆனா எல்லாம் ஊழியம் செய்து முடிச்சிட்டோம், என்ன நடக்கும்னு அவர் சொல்றாரு பாருங்க, படிங்க. அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். தொடர்ந்து படிங்க. அப்பொழுது ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை பாத்தீங்களா? சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, பாத்தீங்களா? இந்த வசனத்தின்படி இந்த வாழ்க்கையை நீங்க அமைச்சிங்கன்னா தான் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாத்தீங்களா? நம்ம ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்ற. அந்த வீடு, ஆவிக்குரிய வீடு எங்க கட்டணுமா? புத்தியுள்ள மனிதர்கள் கண்மலையின் மேல கட்டணும், இயேசுவின் மேல கட்டணும். இயேசு தான் வசனம், வசனம் தான் இயேசு. யோவான் என்ன சொன்னாரு? அவர் ஆதியிலே வார்த்தையா இருந்தார், வார்த்தை தான் மாம்சமாகி பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைங்கிற இயேசுவின் மேல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாளிகை அப்படியே நாளுக்கு நாள் கட்டப்படணும். நாளுக்கு நாள் வார்த்தை நீங்க கட்டப்படணும்.
அப்போ வார்த்தை நீங்க வாய்ச்சாதான் இந்த பைபிளுக்கும் இயேசு சொல்லுகிற சத்தியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்த்தாதான் அது செட் ஆகுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இங்க என்ன சொல்லுது, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் எப்படி யோசிக்கிறேன், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் எப்படி பேசுறேன், எல்லாம் இங்க இருக்கும். நீங்க எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எல்லாம் இதுல இருக்கு. இந்த வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒத்து வருதா அப்படிங்கிறத அனுதினமும் நீங்க சர்ச் பண்ணணும்னா நீங்க எதை படிக்கணும்? பைபிள் படிக்கணும். சட்டத்தை படிக்காம நம்ம கோர்ட்ல போய் வாதாட முடியுமா? வாதாட முடியாது. அதுபோல இந்த சட்ட புஸ்தகத்தை நீங்க படித்து இருக்கணும். படித்தாதான் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதன்படி நம்ம நடக்க முடியும். இல்லைன்னா இது போலதான் ஆண்டுக்கு முன்னாடி போயிட்டு பென்னு முழிக்க வேண்டியிருக்கும். பைபிள்ல தெரியல நமக்கு, ஆனா எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். அங்க போனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. ஏன் ஆண்டவரே தெரியாதுன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி நீ என்ன பண்ணல, நடக்கலன்றுவாரு. நடக்கலன்றுவார். அதனால தான் முதல்ல நீங்க எதை அதிகமாய் கற்றறிந்திருக்க வேண்டும்? வேத வசனத்தை கற்றறிந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் புதிய ஏற்பாடையாவது நீங்க என்ன பண்ணணும்? நிறைய படிக்கணும். புதிய ஏற்பாடையாவது நீங்க படிச்சு 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 பைபிள் என்ன சொல்லுது, ஏது சொல்லுதுன்றத நீங்க அறிந்து அதை தியானித்து கொண்டிருந்தாதான் நாம இயேசு வரும்போது எங்க போக முடியும்? பரலோக போக முடியும். வேத வசனம் அவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்கலாம் எங்களை, பாஸ்டர் வசனம் படிங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிங்க படிங்கன்னு எங்களை சொல்றீங்க. நீங்க தான் பிரசங்கம் பண்றீங்க, நீங்க தான் பைபிள் படிக்கணும், நீங்க படிச்சு சொன்னா பார்த்தாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் ஒரு மனுஷன் பைபிள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ற பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் ஏன் இந்த வசனத்தை வாசித்து அதை கேட்டு அதன்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்ற பாருங்க. ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்தார். இந்த ஏவாளை பாருங்க, இந்த பிசாசு வஞ்சகமாய் பாவத்துல விழச் செய்தான். இந்த வஞ்சகமாய் நல்ல கவனிங்க, இந்த பாவத்துல விழச் செய்வதற்கு பிசாசு பயன்படுத்தினது எதுன்னு சொன்னா, ஏவாள் எங்க இருந்தான்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு தூரத்துல இருந்தான்னு நமக்கு தெரியாது. இவன் ஏவாள் கிட்ட போய் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரல, தர தர தரன்னு இழுத்துட்டு வரல, பயமுறுத்தி ஒழுங்க வரையா இல்லையா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு முடிய பிடிச்சி அப்படிலாம் கூட்டிட்டு வரல. ஞாபகம் வச்சுக்கோங்க, பயமுறுத்தியோ கையை பிடிச்சோ அவளை பலாத்துக்கார அப்படியெல்லாம் கூட்டிட்டு வரல. பேய் பிசாசு அப்படியெல்லாம் பண்ணல. அவன் தந்திரம் உள்ளவன். அவன் நேக்க என்ன பண்ணான், அவகிட்ட பேசிட்டே இருந்தான். இன்னொன்னு, இவன் மரத்துக்கிட்ட போய் அந்த பழத்தை இவன் பறிச்சு கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கல? ஏவாளுக்கு கொடுக்கல. நல்ல கவனிங்க, ஏவாளையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரல, இவனும் மரத்துல இந்த பழத்தை பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கல. அப்ப எப்படி சாப்பிட வச்சான்? ஏவாள் இடத்துல பேசி 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 கூட்டிட்டு வந்தான். இவ கேட்டு 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 கூடவே வந்தான். புரியுதுன்னா கூட அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பேசி 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 கூட்டிட்டு வந்தான். ஏவாள் வார்த்தைய, பிசாசுடைய வார்த்தைய கேட்டு 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 பின்னாடியே வந்தான். கரெக்டா அவன் எங்க கொண்டு வந்து நிறுத்தினா, அந்த மரத்தண்டை நிறுத்தினான். நிறுத்திட்டு கூட பறிச்சு கொடுக்கல, கையை பிடிச்ச பறின்னு சொல்ல அவன் பாட்டு கை கட்டி நிற்கிறான். இப்ப இவ கேட்டு வந்த இந்த ஏவாள் என்ன பண்றான், அந்த மரத்தை அப்படியே பார்க்கறான். பார்த்த உடனே, அந்த பழத்தை பார்த்த உடனே அது இச்சை உண்டாகும். அந்த வசனத்தை படிமா அழகா இருக்கும். அந்த பழத்தை பார்த்த உடனே அந்த பழம் எப்படி இருந்ததா அவளுக்கு? பார்வைக்கு. ஆதியாகமம் 2 3 வருப்பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். பாத்தீங்களா, ஒண்ணு யாரு கையை பிடிச்சி இழுக்கல, பழத்தை பறிச்செல்லாம் கொடுக்கல, அதை அப்படியே பாக்குறான். இவளுக்குள்ள தோணுது அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். அது பார்வைக்கு எப்படி இருக்குது? இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. 3 விஷயத்தை அது அவங்களுக்கு இருதயத்துல பண்ணுது பாருங்க.
3 விஷயத்தை அவளுக்குள்ள தூண்டி விடுது. இப்ப தூண்டி விட்ட உடனே என்ன பண்றா அவ? கண்டு அதன் கனியை பறித்து. யார் பறிச்சது? ஏவாள். பிசாசா ஏவாளா? பாத்தீங்களா? பறித்து அவள் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான். அவனும் புசித்தான். இப்ப இதனால தான் சிக்கல். இப்ப ஏன் கர்த்தர் நம்மள பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படிங்கன்னு சொல்றாருன்னா, பிசாசனுடைய வார்த்தையவே கேட்டு நீ பாவம் செஞ்சில்ல, பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு நீ என்ன பண்ண? தப்பு பண்ணல. அது போல நான் முள்ளாலத்தை எடுப்பேன். நீ பரலோகத்துக்கு வரணும், பரலோகத்தை நீ அனுபவிக்கணும்னா நான் சொல்ற வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? கேட்டுட்டே வரணும். பின்னாடியே நீ கேட்டு வரணும். நான் உனக்கு பரலோகத்தை தரமாட்டேன், நான் பறிச்சு தரமாட்டேன். பரலோகத்தை நீ தான் சுதந்திரிக்கணும். பாவத்தை மட்டும் நீ பிசாசு பேச்சை கேட்டு நீ சுதந்திரிச்சல்ல. பிசாசு சொன்னதெல்லாம் கேட்டு அவன் பின்னாடி போய் அவன் பறிச்சோ தரல, அவன் பாட்டு கையை கட்டி நின்று இருந்தான். நீ பார்த்து பறிச்சு சாப்பிட்டுல. அது போல சபைக்கு வர்ற நீ தான் வசனத்தை கேட்டு 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 அப்படியே பரலோகத்தை நெருங்கி வரணும், பரலோக பக்கமா வரணும். பரலோக பக்கம் வந்து நீ பரலோகத்தை பார்த்துட்டேன்னா, பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? அங்க மகிமை தெரியும், அந்த ஆசை வரும், பரலோகத்தை போகணுன்ற வாஞ்சை வரும். அதுக்கு பிறகு உன்னை யாரு பின்வாங்க செய்ய முடியாது. இவள் எப்படி பழத்தை பறித்து சாப்பிட்டாலோ அது போல நீ அந்த பரலோகத்தை பற்றி கொள்வாய். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பாரு. இதுக்கு தான் பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி. ஒரு மனுஷனை நாம பரலோகம் கொண்டு போக முடியாது, கர்த்தர் கொண்டு போக மாட்டார். அவர் அதான் சொல்லிட்டார், நான் உன்னை நியாயம் தீர்க்க வரல, இந்த வசனம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும். அதனால ஏவாள் எப்படி பிசாசு வார்த்தையை கேட்டு பாவம் செய்தாலோ அது போல இந்த வார்த்தையை நீ கேட்டு 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 பரிசுத்தம் அடைந்து எங்க வந்து சேர்ந்துரு? பரலோகத்துக்கு வந்துரு, பரலோகத்துக்கு வந்துருன்னார். அதனால தான் இந்த வார்த்தை குறித்து தாவீது நிறைய எழுதி வைத்திருக்கிறான். நீங்க வீட்டில் போய் ஒரு தடவை சங்கீதம் 119 கட்டாய வாசிங்க. அப்ப இதனுடைய மகத்துவம் எல்லாம் அந்த வசனத்தில் இருக்கு, அந்த அதிகாரத்தில் இருக்கு. ஒவ்வொரு அந்த பேராகிராஃபா வரும். அதுல ஃபர்ஸ்ட் வசனம் கட்டாயம் பைபிள் பத்தி இருக்கும், வேத வசனத்தை பற்றி இருக்கும். அங்க வார்த்தைன்னு வரும், உள்ள நிறைய வசனம் வந்திருக்கும். அதுல தான் நம்ம நிறைய வசனத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அது நீங்க கட்டாயம் அந்த வசனத்தின் மகிமையை அறிந்து கொள்ளுங்க. நீங்க வசனத்தை கேட்க கேட்க கேட்கதான் நீங்க பரலோகத்தை நோக்கி போய் கொண்டே இருக்க முடியும். புரிதல் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இப்போ அதே சங்கீதம் 37:31 வாசிங்க. சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பாத்தீங்களா? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. வசனம் எங்க இருக்கணும்? இருதயத்தில். நம்ம வீட்டுல எங்க இருக்கு? ஏதாவது ஒரு செல்ஃப்ல இருக்கும், எங்க பீரோக்குள்ள இருக்கும். அது இப்ப வேற ஜிப்பு வேற போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்? அவங்களுக்கே தெரியும் இவங்க படிக்க மாட்டாங்கன்னு. புரியுதா? இவங்க இது போகிறதுக்கு வர்றதுக்கு பேக்குள்ளே வச்சு கொடுத்துலான்னு ஜிப்பை வேற போட்டு கொடுத்துட்டான்னா, அதனால இது நம்ம இருதயத்தில் இல்லை, எங்கேயோ இருக்கு. ஞாயிற்றுக்கிழமானா தேடி கண்டுபிடிச்சி அதை ஆலயத்தை கொண்டு வரோம். இங்கே வந்தால் திறந்து ஒரு 2-3 வசனத்தை வாசி பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறோம். அது பிரயோஜனம் இல்லை. அனுதினமும் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, இறுதியில் இருக்குது, அவன் நடைகள் ஒன்றும் என்ன ஆகாது, பிசகாது. வேலையிலே சொல்லுங்களேன், நடைகள் பிசகாது. நான் முதல் சொன்ன வார்த்தை முடிக்காம போயிட்டேன். கற்பாரின் மேல் கட்டின அந்த வீடு, புயல் வந்தது, மழை வந்தது, எல்லாம் வந்தது, அது அசையலை. ஆனா மணல் மேல ஒரு வீட்டை கட்டினா, அது புயல் வந்தது, மழை வந்தது, ஒன்றும் இல்லாம அது எல்லாம் அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அது போல எதன் மேல உங்க ஆவிக்குரிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீங்கன்றத சபையார் நீங்க தீர்மானித்து அனுதினமும் செக் பண்ணி, நான் இயேசுக்கு மேலதான் என் வீடை கட்டி கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்க சர்ச் பண்ணிக்கணும். சும்மா ஏதோ போனோம் வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணோம், தலைவலி சரியாயிடுச்சு, வயிற்று வலி சரியாயிடுச்சு, பேய் ஓடிடுச்சு, பிசாசு ஓடிடுச்சுன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. இயேசுவும் உங்களை காப்பாற்ற முடியாது, நானும் உங்களை காப்பாற்ற முடியாது. வசனம் இல்லைன்னா இயேசுவே கைவிட்டாரு பாருங்க. அவரே சொல்லிட்டாரு, நான் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்குன்ட்டார். நீ வசனத்தின்படி நடக்கல, நான் என்ன பண்றது உனக்கு எனக்கு தெரியாதுன்ட்டாரு. அதனால நம்ம முதலிடம் எதுக்கு கொடுக்கணும்? இந்த வேத வசனத்தை கொடுக்கணும். அப்ப அவருக்கு தாவீது சொல்றாரு, அவனுடைய தேவன் அருளிய வேதம் என்
இருதயத்தில் அவன் இருதயத்தில் இருக்கிறது. டெய்லி ஒரு வசனமாவது நீங்க என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ஒரு 10-15 வசனமாவது மனப்பாடமா இருக்கட்டும். உள்ள சுலபமான வசனமெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்க 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 நீங்க பரலோகத்தை நோக்கி வந்து கொண்டே இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் பிசாசு வார்த்தையவே வச்சு நம்மளை விழச் செய்தான். அது போல இந்த வார்த்தையவே வச்சு நான் எங்க கொண்டு போறேன், பரலோகத்துக்கு கொண்டு போறேன். ஏன்னு சொன்னா பிசாசு ஆண்டவரை குற்றப்படுத்துவான். என்ன தெரியுமா குற்றப்படுத்துவான்? நீ படைத்த உங்க ஆதாம் ஏவாள நானா பாவம் செய்ய வச்சேன், நானா பழத்தை பறிச்சு கொடுத்தேன், நானா கையை பிடிச்சி இழுத்துட்டு போனேன், நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் பண்ணலையே, நான் பேசிட்டே இருந்தேன், என் பேச்சை கேட்டு பாவம் செஞ்சாங்க, அப்போ அவங்க என் பக்கம் வந்துட்டாங்க, எனக்கு சொந்தம். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தூக்கிட்டு போகக்கூடாது, கையை பிடிச்சி இழுத்துட்டு போகக்கூடாது, அவங்கள வண்டி வச்சு கூட்டிட்டு போயிடக்கூடாது. உனக்கு தைரியம் இருந்தா, நீ ஒரு தேவனா இருந்தா, நீ ஒரு தெய்வமா இருந்தா, நீ ஒரு பவர்ஃபுல் தெய்வமா இருந்தா, நீ உண்டாக்கின தெய்வமா இருந்தா, நீயும் என்ன போலவே பேசியே கூட்டிட்டு போ பார்க்கலாம் அப்படின்னு அவன் சேலஞ்ச் பண்ணியிருப்பான். புரியுதா உங்களுக்கு? நான் எப்படி அவங்களை பாவத்துல விழச் செய்தனோ அதே போலத்தான் நீயும் அவர்களை பேசியதான் பரலோகம் கூட்டு போகணும்னு அவன் ஒரு சேலஞ்சு வச்சிருப்பான். அதனால தான் இயேசு நம்மளை நம்பி ஒரு சேலஞ்சு வச்சிருக்கார். என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்பாங்க, என் வார்த்தையை கேட்பாங்க, என் வசனத்தை கேட்பாங்க, என் பைபிளை படிப்பாங்க, பைபிளை தியானிப்பாங்க, அதுக்கு கீழ்ப்படிவாங்க. சாத்தானே, உனக்கே கீழ்ப்படிந்தது உண்மையானால் என் ஜனங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னோடு கூட ஒரு கூட்டம் பரலோகம் வரும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனால வெறும் அற்புதம் அதிசயம் நடந்தா போதும்னு சொல்லி காலத்தை நேரத்தை ஓட்டிடாதீங்க. அற்புதம் அதிசயத்தை பின்பாக ஓடி நரகத்துக்கு போயிடாதீங்க. அதுவும் நமக்கு தேவை. அதை விட மேன்மையானது வேத வசனம் நமக்கு தேவை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. தேவனை நீங்க பெருமைப்படுத்துங்க. சாத்தானுக்கு முன்பாக இயேசுவை பெருமைப்படுத்துங்க. இயேசு பிசாசு முன்னாடி நம்மை குறித்து பெருமைப்படணும். யோபுவை போல. யோபு பாருங்க, அவன் வாயில ஒரு நாளும் ஒரு பாவமும் செய்யாம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அதுபோல சேவூர் சபை விசுவாசிகளும் நீங்க பைபிள் படிக்கிறதுனால சாத்தானுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசு அப்படியே பார்த்தா கம்பீரமா நிக்கணும். எப்படி வசனம் படிக்கிறாங்க பாத்தியா, எல்லாம் பைபிள் எழுதுறாங்க பாத்தியா, எல்லாம் தியானிக்கிறாங்க பாத்தியா, இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிசாசனுடைய முகத்துக்கு கரி பூசுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். புரியுதுன்ற ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. அப்ப அனுதினமும் காலை எழுந்த உடனே ஒரு அதிகாரமாகிலும் எதை படிங்க, பைபிள் படிங்க. பைபிள் படிச்சா இயேசு உங்களோடு பேசுவார். ஜெபம் பண்ணா நீங்க இயேசுவோடு பேசலாம். இதுதான் விஷயம். இதுக்கு நீங்க கண்டெல்லாம் விசுவாசிக்க வேண்டாம், காணாம விசுவாசிக்கணும். நான் ஜெபம் பண்ணா இயேசு கேட்கிறாரு, நான் பைபிள் படிச்சா இயேசு பேசுறாரு. இயேசு உங்ககிட்ட பேசினாரா? ஆமா. எப்ப பேசினாரு? இதான் பைபிள் படிச்சேன், பேசினாரு. அதுக்கு தான் மொத்தமா எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. எப்ப வேணாலும் நீங்க பைபிள் திறந்து படிங்க, அப்பெல்லாம் இயேசு உங்க கூட பேசுவார். நம்புறேன்றவங்க அலையிலே சொல்லுங்க. படிக்க தெரியாதவங்க வீட்டில் இருக்கிறவங்கள படிக்க சொல்லி கேளுங்க, இயேசு உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தை உங்களை தேற்றும். அதான் தாவீது சொல்றார் பாருங்க, சங்கீதம் 119:17 வாசிங்க. முது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து முது வசனத்தை கை கொள்ளுவேன். பாத்தீங்களா, வசனத்தை நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கை அனுகூலமா இருங்க, நான் என்னத்தை கை கொள்ளுவேன்? வசனத்தை கை கொள்வேன். நமக்கு சுகம் வரும்போது, பலன் வரும்போது, நம்ம காரியமெல்லாம் அனுகூலமாய் மாறும் பொழுது எதை கை கொள்ளணும்? முதல்ல வசனத்தை கை கொள்ள வரணும். நம்ம ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வசனத்தை விட்டுருவோம். அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, இந்தாங்க காணிக்கை வச்சுக்காங்கன்ட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே தாவீது சொல்றாரு, நீங்க எனக்கு அனுகூலமா இருந்தீங்கன்னா போதும், நான் எதை கை கொள்ளுவேன்? வசனத்தை கை கொள்ளுவேன். அதான் முக்கியம். வசனத்தை நான் கை கொள்ளுவேன். சங்கீதம் 119:92 வாசிங்க. 17 வாசிங்க. 77 வாசிச்சிங்களா? 19:77 வாசிங்க. 77. 119:77.
நான் பிழைத்திருக்கும்படிக்கு நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. பாருங்க, நான் பிழைத்திருக்கிறதுக்கு உங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. பாத்தீங்களா? கவலையா இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும்னா எங்க இருக்கு? வேதத்துல. வேதம் என் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்க போய் பைபிளை திறந்து படிங்க, எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஒரு சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பிடும். உலகம் எல்லாம் உங்களுக்கு குப்பையாய் தோன்றும், குப்பையாய் தோன்றும். ஆச்சரியப்படுவீங்க, எங்கிருந்து இந்த சந்தோஷம் வந்துச்சு நமக்கு? இந்த வேத வசனத்துல ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறார். அதுல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார். நீங்க பைபிள் படிச்சுட்டே இருங்க. உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்கள ரட்சிக்கப்படுவாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துடும், அற்புதம் நடக்காதவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துடும், அதிசயம் நடந்துடும். நம்ம சபையில கூட பாருங்க, அந்த பைபிளை எழுதும் போது அந்த பைபிளை எழுதின நிறைய குடும்பங்கள்ல அற்புதம் நடந்தது, ஆச்சரியம் நடந்தது. சாட்சி சொன்னாங்க, பைபிள் எழுத ஆரம்பிச்ச வீடு கட்டணும், குழந்தை பிறந்தது, எல்லாம் நடக்கும். ஏன்? வேத வசனம், உயிர் உள்ள வசனம், இந்த உயிர் கொடுக்கிற வசனம். அது சங்கீதம் 119 92 வாசிங்க. அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உங்களுடைய வேதம் அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பாருங்க, பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பாத்தீங்களா? பொன் வெள்ளியை பார்க்கிலும் எது நல்லது? வேதம். சத்தமா? உங்க கையில தங்கத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார், பொன் வெள்ளியை கொடுத்திருக்கிறார். அதை விட இது நல்லது. உலகத்துல எது நல்லது அப்படின்னு சொன்னா இந்த வேத வசனத்தான் நல்லது. நான் நிறைய தங்கத்தை சேர்த்திட்டேன், அது நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு நாள் அந்த தங்கமே என்ன ஆகும்னு சொல்லப்பட்டிருக்க வேதத்துல, ரோட்ல வீதியில எரிந்து போடுவாங்க, அது உங்களுடைய சரீரத்தை சாப்பிடும் அப்படின்னு வசனம் இருக்குது. அது கூட நல்லது கிடையாது. ஆனா நீர் விளம்பின இந்த வேத வசனம் எனக்கு நல்லது. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? 119 மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். பாத்தீங்களா? உங்க துக்கமா இருக்கிறீங்களா? இந்த வேத வசனம் தான் நமக்கு என்னவா மாறும்? மன மகிழ்ச்சியாய் மாறணும். எவ்வளவு பெரிய இழப்பு உங்க வாழ்க்கையில இருக்கலாம், பெரிய பாவம் செய்து குற்ற உணர்வோடு கூட நீங்க இருக்கலாம். எது இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. பைபிளை தரங்க. உங்களுக்கு பிடிச்ச பகுதி இருக்கலாம், எந்த பகுதியும் இருக்கலாம், எல்லா பகுதியிலும் ஆவியானவர். இந்த வசனம் அத்தனையும் ஆவியால் நமக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தை படிக்க 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 ஆண்டு உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பான். அதனுடைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த வேத வசனத்தை படிங்கன்ற பிரசங்கமே நான் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கே புரிஞ்சிடும். தேன் சாப்பிட்றவங்களுக்கு, தேன் ருசியை பார்த்தவங்களுக்கு தேன் சாப்பிடுங்க நம்ம சொல்லணுமா? சொல்ல வேண்டியதில்லை, அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் போயிட்டு ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? யாருக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதுபோல இதை இப்போ உங்களுக்கு கசப்பா தோணுது, ஆனா ருசி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க. ஆதியிலேருந்து பிசாசு ஏமாத்திட்டு இருக்கிறான். ஆதாம் ஏவாளுக்கு 2 பழத்தை வச்சாரு. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க பழம், ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி. அவன் பேசியே கொண்டு போய் நன்மை தீமை அறியத்தக்க பாவத்தை உண்டு பண்ணுகிற அந்த பழத்தை சாப்பிட வச்சுட்டான். ஆனா ஜீவ விருட்சத்தை அதை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மனித குலத்துக்கு சாவே வராது. அப்படிப்பட்ட ஒரு பழத்தை அங்க வச்சிருந்தாரு. அதை அவங்க கண்ணுக்கு மறைச்சிட்டான், காட்டவே இல்லை. அவன் அதை சாப்பிட இவங்களும் சாப்பிடல, ஏமாந்துட்டாங்க. அதனால இவங்களை ஆண்டவர் தோட்டத்திலேருந்து வெளியே துரத்தி இப்ப வேலி அடைச்சு வச்சிருக்காரு. இப்ப பரலோகத்துக்கு நம்ம போனா நமக்கு தருவார். அதை சாப்பிட்ட உடனே சாவே வராது. அந்த பழத்தை இவங்க சாப்பிடல பாருங்க. அதே போலதான் நித்திய ஜீவனை கொடுக்கிற இந்த வேத வசனத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் படிக்க விடவே மாட்டேங்கிறான், படிக்கவே விட மாட்டேங்கிறான். இது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இது நம்மை பூமியிலிருந்து பரலோகம் கொண்டு போகிறது. இது காலகாலமாய் தேவனை காண செய்கிறது, பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்துல வாழச் செய்கிறது. இப்படிப்பட்ட இந்த வேத வசனத்தை அற்பமாய் நினைக்கிறோம். இதை படிக்கிறதே இல்லை, இதை தியானிக்கிறதே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டு நம்ம டாக்டர் படிக்கிறோம், இன்ஜினியர் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், இதை படிக்கிறது இல்லை.
ஆனா இதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. இதை சாப்பிட 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 உங்க வாழ்க்கையில சாகவே மாட்டீங்க. எப்போ? மரணத்துக்கு பிற்சத்தால உயிரோடு வருவீங்க. மரித்தாலும் பிழைப்பீர்கள், மரியாமலும் இருப்பீர்கள். கோடி கோடி வருஷம் இயேசுவோட கூட நீங்க வாழ்வீங்க. எத்தனை பேர் நம்புறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னிலேருந்து இந்த பைபிள் படிக்கிறேன்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இந்த பைபிள் படிச்சாதான் சிலுவையில இயேசு பட்ட பாடுகளினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அதான் செய்தி. 2 சம்பவம் சொல்லி செய்தி முடிக்கிறேன். ஏற்கனவே சொன்னதா, புதுசா நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு வயதான அம்மா பாட்டி ஒரு சின்ன பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இவங்க ஒரு குடிசை வீட்டில் தான் இருக்காங்க கிராமத்தில். அவன் போய் அங்கே லட்சக்கணக்காக சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆயிட்டான், நல்ல பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஆனால் இந்த அம்மா பிச்சை எடுத்துட்டே இருக்கு, சாப்பாட்டுக்கு இல்லை. எல்லாம் ஒரே சந்தேகம் கிராமத்தில். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இந்த அம்மா இப்படி கஷ்டப்படுதேன்னு கோவப்பட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை திட்டி உடனே புறப்பட்டு வரையா பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு அவன் பதறி போய் வர்றான். வந்தான், ஒரு அதிர்ச்சி அவனை காத்திருக்குது. எல்லாம் அவனை திட்டுறாங்க, வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. இப்படி உன் அம்மாவை போட்டுட்டு நீ போய் அங்கே ஜாலியாக இருக்கிற, எவ்வளோ உன்னை கஷ்டப்பட்டு இந்த அம்மா வளர்த்துச்சு தெரியுமான்னு சொல்லி அவனை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாங்க. சரின்னு திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடான்னு புரியல. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, இவன் அங்கிருந்து மாதம் மாதம் பணம் அனுப்பியிருக்கிறான். எப்படி பணம் அனுப்பியிருக்கிறான்னா, செக்கில் அனுப்பியிருக்கிறான். செக்கில், அப்போல்லாம் செக்கு தானே, அங்கேருந்து பணம் அனுப்பியிருக்கிறான். இந்த அம்மா இந்த செக்கை, இதை பேப்பரில் செக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இந்த அம்மாவுக்கு படிப்பு இல்லாததுனால இதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தா பணமாக தருவாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாததுனால, என் பையன் என்னமோ கலர் கலராக பேப்பரை அனுப்புகிறான், சரி பணம் வரல அப்படின்னு செவுத்துல ஒட்டி வச்சிச்சு. புரியுதா? எல்லாம் செவுத்துல ஒட்டி வச்சிச்சு. பார்த்தா லட்சக்கணக்கான பணங்க, வீட்டை சுற்றி கோடிக்கணக்கான பணம் இருக்குது, எல்லாம் செவுத்துல இருக்குது. இது பிச்சை எடுத்துட்டு இருக்குது. இவன் வந்து சிரிக்கணுமா அழுகணுமா திட்டணுமா ஒன்றும் புரியல. அப்படியே நின்றுட்டு, என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன்னு, என்ன மகனேன்னு. இது பூரா பணமா, அத்தனை பணம், கோடிக்கணக்கான பணம் வீட்டுக்குள்ள இருக்குது. நீ இதை மாத்த தெரியாம என் பெரியும் கெடுத்து நீயும் சாப்பிடாம இப்படி அனுபவிக்காம பிச்சை எடுத்துட்டு இருக்கிறியமான்னு சொல்லி கண்ணீர் விடணுமா? அவனுக்கே ஒன்றும் புரியல. பிறகு அதையெல்லாம் மாற்றி லட்சக்கணக்கான கோடிக்கான பணத்தை கொடுத்து வீடு கட்டி கொடுத்து அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தி பிறகு அந்த ஊர் மக்களுக்கு பதில் சொல்லி அவன் என்ன பண்ணான்? ஊருக்கு புறப்பட்டான். அதே போலத்தான் இப்ப இயேசு வரப்போகிறான். வரும்போது பாருங்க, இயேசு உங்களுக்காக கொடுத்த இந்த செக் புக்கெல்லாம் செவுத்துல தான் ஒட்டி வச்சிருக்கிறீங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருவன் சொல்லுவார். அப்புறம் சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு இருக்கு உங்க வீட்டு செவரில். நீ கடனை வாங்கிட்டு இயேசுவின் பிள்ளைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறியாடா, டேய் இதுக்குள்ள இருக்க பாடுறான்னு நீங்க அன்னைக்கு தான் திறந்து பார்ப்பீங்க. ஓ ஆண்டவரே இங்க இருக்கா, பின்ன எங்கடா இருக்குது, பரலோகத்திலிருந்தாடா வரும், இதோட உங்ககிட்ட கொடுத்துருக்குற, இதை வாசித்து ஜெபித்து பிதாவே இயேசு சொல்லிட்டு போனாரு கொடுங்கப்பான்னு அவர் கொடுத்துருப்பாரு. நீ இதை பண்ணாம இதை செவுத்துல ஒட்டி வச்சுட்டு நீ இப்படி இருக்கிறியடான்னு சொல்லி நம்மை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வார். அதனால உங்களுக்கு தேவையானது எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. இதே போல இன்னொரு குடும்பம், கணவன் மனைவி, அதுல கணவன் இறந்துட்டாரு, இதே அம்மா தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் அந்த வீட்டுக்கு போனா அங்க ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, அங்க ஒரு பெரிய ஃப்ரேம்ல ஒரு போட்டோ மாதிரி தொங்குது. அப்படியே அங்க டஸ்ட் எல்லாம் அடிங்க அப்படி இருக்கு. இவர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தவர் போய் பார்க்கிறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த வீட்டு அம்மா கிட்ட கேட்கிறாரு, என்னம்மா இது அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் ஒருத்தர் பெரிய ராஜா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அவர் கடைசி நாட்கள்ல நாங்க ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல, அவர் சாகிற காலத்துல இந்த பேப்பரை கொடுத்தாரு, இதை எங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னு. அட பாவிகளா,
அவர் சொத்துலேயே ஒரு பகுதியை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை போய் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் திட்டி பிறகு வந்து என்ன பண்ணிக்க அந்த அம்மாவுக்கு தெளிவுண்டாக்கி இருக்கிறார். இது போலத்தான் நீங்களும் நானும் பண்ணியிருக்கிறோம். இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்காக யாவையும் செய்து முடித்து கோடா கோடி ஆண்டவர் சொல்றாரு, நாமெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக முடியும். அவர் சிலுவையில் என்னானாரு? தரித்திரராக இருக்கிறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வரும்படிக்கு இயேசு பாடுபட்டிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரோடு வந்திருக்கிறார். அதெல்லாம் விசுவாசிக்காம, அதெல்லாம் தெரியாம பைபிள் ஒரு பக்கம், நாம ஒரு பக்கம், எல்லாரும் ஒரு பக்கமா செதறி ஆசீர்வாதம் இழந்து நாம கடனாளிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையில மெய்யாகவே அவன் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்தா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். புரிதலவர் அல்லையா சொல்லுங்க. இந்த வேத வசனத்தை நீங்க விசுவாசிங்க, வாசிங்க, அதன் மேல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதை சொல்லி 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 நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தினால சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும் பாருங்க. வருகிற 2 மாசத்துல நீங்க 2 குடும்பத்தை சர்ச்சை கூட்டு வந்துருவீங்க பாருங்க. அவர் அல்லையா சொல்லுங்களேன். வசனம் உங்களுக்குள்ள வரும்போது, ஆவி வரும்போது, உற்சாகம் வரும்போது ஒரு எழுப்புதல் நம்ம சபைக்குள்ள வரும். ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம காண கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணி நம்ம திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்னும் 20 நிமிஷம் நமக்கு இருக்கு. நல்ல உற்சாகமாக எழுந்து நின்று நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதாய் நாம் எழும்பி நிற்கலாமா? இந்த செய்திக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேத வசனத்துடைய மேன்மையை பார்த்தோம். சிலுவையிலே பட்ட பாடுகளில் ஆசீர்வாதங்களை நாம் எப்படியெல்லாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவினிடம் வரணும், அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவருடைய நுகம் லகுவாக இருக்குது, சுமை மெதுவாக இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்து சிலுவையினை உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இந்த உலகம் நமக்கு கொஞ்ச காலம்தான். இந்த உலக ஆசை இச்சைகள் எல்லாம் நம்ம வெறுத்த தேவை. வீட்டில் நமக்கு அனைத்து காரியங்களும் தேவை. உலகத்தில் வாழ்வதற்கான அநேக காரியங்கள், நமக்கு பொருளாதார தேவைகள் உண்டு, எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் அதன் மீது ஆசை இச்சையின் நிமித்தமாக நாம் பாவத்துக்குள்ளாய் சென்று விடாதபடி எல்லாவற்றையும் நாம் சிலுவையிலே அறைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேத வசனத்தை வாசித்து அதை தியானிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நமக்கு ஆகாரம், அதுதான் நமக்கு தண்ணீர். அந்த வேத வசனம்தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இதை நம்ம இருதயத்திலே நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்தெந்த நேரெல்லாம் கிடைக்கிறதோ அந்தந்த நேரத்தெல்லாம் வேதத்தை வாசித்து அதை தியானிக்க தங்களை ஒப்பு கொடுங்க. அநேக ஆசீர்வாதம், பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் மாற முடியும். அது மாத்திரமல்ல, நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய உபதேசம் என்ன? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், பரிசுத்த பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இதுவரையும் நான் படிக்காமல் இருந்தேன், வேத வசனத்தின் மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ளாமல் இருந்தேன்ப்பா. இதன் மீது எனக்கு ஒரு வாஞ்சை தாங்க, இதன் மீது எனக்கு வாசிக்க எனக்கு தாகத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் புத்தியுள்ள மனுஷன் என்று பார்த்தோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேத வசனம் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறது. நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அது மிகுந்த சமாதானம். பேதையை ஞானியாக்குகிற வேத வசனம். இந்த வேத வசனம் தான் நமக்கு ஆறுதல். இந்த வேத வசனம் தான் சத்தியம். இந்த வேத வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஏனென்றால் இது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனும் வல்லமையும் நிறைந்த வார்த்தை. இதுதான் என் மனமகிழ்ச்சி என்று சங்கீதக்காரனாக தாவீது சொல்றார் பாருங்க.
நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிற வேத வசனம். சோர்ந்து போன நேரங்களை தளர்ந்து போகிறோமா, அந்த நேரத்தெல்லாம் பாருங்க, அதை வாசிங்க வாசிக்க வாசிக்க என் தேவன் எனக்கு இதை செய்து முடிப்பா, நான் கேட்ட காரியம் எனக்கு நடக்கும், ஏனென்றால் என் ஜபத்தை கேட்கிறவர் அவர் என்ற அந்த ஆண்டோட பதில் நம்முடைய இந்த வேத வசனத்தின் நிமித்தமாக தான் நமக்கு உந்தப்படும். நம்முடைய இருதயத்தோடு ஆண்டவர் உறவாட முடியும். ஓ ஹல்லேலூயா. அந்த வேத வார்த்தைகள் தான் நம்மை கடிந்து கொள்ளும். இந்த வேத வார்த்தைகள் தான் நம்மை கரைகளை எல்லாம் போக்குகின்ற வார்த்தை. இதை வாசிக்க நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரனுங்க சொன்னார். அநேக 1000 பொன் வெள்ளிகள், எவ்வளவு சொத்துக்கள், எவ்வளவு காரியங்கள் நமக்கு இருந்தாலும் அவர் கொடுத்த இந்த வேதம் தான் நமக்கு நலமானது. நம்மை சேதமதையா அடையாமல் நம்மை நடத்திடுவார். ஓ வானம் பூமி ஒழிந்து போ, வேத வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பார்க்கிறோம். வானம் பூமி ஒழிந்து போலாம், ஆனா அந்த வேத வசனங்கள் வார்த்தைகள் ஒன்று ஒழிந்து போகாது. அது என்றென்றைக்கும் நிலை நிற்கிற வார்த்தை. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று சொல்ல பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே நிலைத்து இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் அதை படிக்கணும். அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும், அதிசயங்களை காண முடியும். ஏனென்றால் நம்முடைய வேதம் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் என்னென்னலாம் செய்தவங்களோ, பாவமாக இருந்தாலும் பரிசுத்தமாக இருந்தாலும், விசுவாசத்தில் குறைவற்றவர்களாக இருந்தாலும் விசுவாசத்தில் தேறினவர்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நமக்கு கண்களுக்கு முன்பாக படமாக விளக்கி கொண்டு இருக்கிறது. அதை வாசித்தாதான் நம்ம நிலை பெற முடியும், அதை வாசித்ததான் நம்ம வாழ முடியும், அதை வாசித்ததான் நாம் பிழைத்திருக்க முடியும். ஓ ஜீசஸ். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் இது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஓ ஜீசஸ். அவர் அருளின இந்த வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாக தாவீது சொல்றார், முத வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொண்டிருக்கிறது. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு முன்பாக அலாரம் அடிப்பதற்கு முன்பாகவே நான் எழுந்து இந்த வேத வசனத்தை நான் வாசித்து தியானிக்கிறேன் என்று சங்கீதக்காரனாக தாவீது சொல்றார். அவர் எங்க இருந்தார்? வனாந்தரத்தில் இருந்த நாட்கள் உண்டு. ஆனா இன்று கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அறையை, வீட்டை கொடுத்திருக்கிறார். ஓ ஜீசஸ். அநேக நேரங்களே நாம் வாசிக்காம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அதை தட்டி எடுத்து உதறி பத்திரமா கொண்டு வந்து ஆலயத்திலும் அதை பிரித்து பார்க்காம அப்படியே மடியிலே வைத்து நம்ம திரும்பவும் சுமந்து செல்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இதனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் காண்பித்திருக்கிறார். ஓ ஜீசஸ். இது வாசிப்பது மாத்திரமல்ல, ஓ இதை தியானிக்கணும். எந்த நேரம்லாம் கிடைக்குதோ அதை தியானிங்க. படித்த ஒரு அதிகாரம் படித்தாலும் சரி, இரவு நேரத்தில் அதை ஒரு நிமிஷம் தியானிங்க. கர்த்தர் அதன் மூலம் நம்மோடு கூட இடைப்படுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த புதிய மாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து, ஆண்டவர் இம்மட்டுமாய் நீர் ஆண்டவரே எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதங்களில் புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திர கொள்ள உதவி செய்வீராக. இதோ அதனுடைய ரகசியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்கப்பா. எத்தனை முறை நாங்கள் இதை கேட்டாலும் ஏனோ தானோ என்று நாங்கள் சென்று விடாதபடிக்கு இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்திரல. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் வேத வசனத்தை வாசித்து அதில் இருக்கிறதான உயிரான ஜீவ
ஜீவனும் வல்லமையுள்ள இந்த வார்த்தைகளை உட்கொள்ள, ஓ ஹalleluya, இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள, எங்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொண்டு இந்த ஜீவனோடு இந்த பூலோகத்திலே வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவா. ஓ நீ என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை கர்த்தனை திருப்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை வாசித்த ஆண்டவரே, ஓ ஆத்துமா திருப்தி அடையட்டும் ஐயா. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் உம்முடைய பிள்ளைகளை செழித்திருக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு உண்மையுமானது, வல்லமையானது, சத்தியமானது, மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. இதிலே நாங்கள் பிழைத்திருக்க உதவி செய்ய, எங்கள் நடைகள் பிசகாமல் எங்களை காக்கிற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் ஆண்டவரே எங்கள் நடைகளிலே ஆண்டவரே பிசகி போகாதபடி பரிசுத்த பாதையிலே நீ தந்த இந்த வழியிலே ஆண்டவரே நீதியின் பாதையிலே நாங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே தொடர்ந்து விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகிறோம். என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேடி வந்தார்களோ எல்லா தேவையிலையும் கர்த்தர் நீ சந்தித்து அனுப்புவீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திர. பலவீனத்தில் இருக்கிறவர்களை பலப்படுத்துவீராக. ஓ சோர்ந்து போன வருகின்றிருக்கிறவர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துவீராக. ஆத்துமா குளிரடைந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆத்துமாவில் ஒரு மனமகிழ்ச்சியை கர்த்தர் நீ கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் வந்திருக்கிற குடும்பத்தாருக்கு தகப்பன் ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீ தருவீராக. சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே போராட்டத்தோடு முதுகு வலி, கை கால் வலி, தலைவலி, முட்டி வலி, அப்பா கண் வலி, பல்வலி, என்ன வலி இருந்தாலும், இருதய வலி, எந்த வேதனைகள் இருந்தாலும் தகப்பனை எல்லா வேதனைகளையும் நீக்கி இந்த நாளிலே ஒரு புது பலனை கர்த்தனை கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். கல்வாரி சிலுவையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக சிந்தின ரத்தம் இப்பொழுது பாய்ந்து செல்வதாக. ஒரு சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. ஓ ஹalleluya. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் வருகிற நாட்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல உம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் ராஜா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஐயா. குடும்பமாய் வேலி அடித்துக் கொள்ளுங்க. எந்த சத்துருவின் உட்புகுதலும் குடும்பத்தில் நுழையாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க அப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் சம்பாதித்து புசித்து திருப்தியைந்து மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தல்வீராக. அலைச்சல் இல்லாத வருமானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதித்து அநேகரை போஷித்தீர் அல்லவா. அவர்கள் ஆண்டவரை சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அந்த பூமியில ஆண்டவரே அந்தந்த கிராமங்களிலே சாட்சியாய் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களாய் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா இதோ கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. தகப்பனே எங்களை கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து இந்த காலை வேளையிலே பரிசுத்தப்படுத்தி இந்த பந்தியிலே கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரம், எங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம்ப்பா. ஆண்டவரே இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுதெல்லாம் உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படி கர்த்தர் நீர் இதை நீர் ஆண்டவரே அப்பா இதை ஆயத்தப்படுத்தி தந்திருக்கீங்க. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டாய் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தர் எங்களை ஆண்டவரே இதில் பங்கு பெற கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. பரிசுத்தமாய் வாழ அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். யாரெல்லாம் அந்த நாளிலே ஆலயத்துக்கு வர முடியலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். அவருடைய படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துவீராக. தகப்பனே அப்பா வருகிற கர்த்தருடைய பந்திகளும் அவர்களும் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.